ஓம் ஷகணாவது ஷகணௌ புனக்து ஷகவீரியம் கரவாவதை தேஜஸ்வினாதீதமஸ்து ஆதித்விஷாவதைஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வேதாந்தம் நமக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நமக்கு வந்து 5 அறிவு உள்ள விலங்குகளை பார்க்குறோம். அந்த 5 அறிவு உள்ள விலங்குகள் வந்து என்னென்ன பண்ணுதோ அதை தான் இப்போ மனுஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது, ஆகாரம், அதாவது சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. அதே மாதிரி மனுஷனும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா மனுஷனுக்கும் விலங்குக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு மனுஷன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நிறையா விலங்குகளை விட இப்போ நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நம்ம வந்து அந்த அறிவை வச்சு கண்டுபிடிப்புகள் நிறைய பண்ணி வீடு கட்டி பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் போட்டுறோம், விதவிதமான உணவுகள்லாம் சாப்பிட்றோம். இப்போ மாடுலாம் பார்த்திங்கன்னா அப்போவும் புல்லு தான் சாப்பிட்டது, இப்போவும் புல்லு தான் சாப்பிட்டுருக்கு. நம்ம பார்த்தோம்னா நம்ம அறிவை பயன்படுத்தி விதவிதமான உணவு முறைகள்லேருந்து பாதுகாப்புலேருந்து என்னெல்லாமோ அனுபவிக்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த அறிவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். விலங்குகள் வந்து அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு இறந்து போயிடுது. இப்போ இதில் அந்த புத்தியினால் நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம லக்ஸுரியாக வாழ்ந்துக்கிறோம், வசதியை பெருக்கிக்கிறோம், இன்பத்தை வந்து நம்ம விதவிதமாக இன்பத்தை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். விலங்குகளால் அது முடியாது. அதுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த இன்பமும் வாழ்க்கையும் தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, விலங்குகளுக்கு வந்து மனத்துயரம் கிடையாது, மனசுக்குள்ள வேதனை கிடையாது, நம்ம நாளைக்கு செத்து போவோமே அப்படிங்கிற பயம் கிடையாது, அடுத்தவனை பார்த்து ஒரு பொறாமை கிடையாது, அவன் இப்படி நல்லா இருக்கானே அவனுக்கு கிடைச்சிச்சே எனக்கு இல்லையே அப்படிங்கிற வேதனை கிடையாது. நாம் பார்த்திங்கன்னா மனுஷன் பார்த்திங்கன்னா இத்தனை இருந்தாலும் அவன் ஒன்றையும் குறித்து அவனுக்கு ஒரு நிறைவற்ற தன்மை வந்து மனசு வந்து நிறையவே இல்லை. அவனுக்கு என்ன தான் கிடைச்சாலும் எவ்வளவு இன்பத்தை அனுபவித்தாலும் அவனுக்கு நிறைவே இல்லை. மனசு பார்த்தீங்கன்னா குறையாவே தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் வாழ்க்கை சூழ்நிலைகளில் அவனுக்கு இந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் அது துயரம் வேதனைன்னு சொல்லி அவன்கிட்ட தான் துயரங்கிறதே இருக்குது. இப்போ ஒரு ஆடு மாடுக்கோ நாய்க்கோ வந்து மனத்துயரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக ஒரு துன்பம் அவருக்கு அதுக்கு ஏதாவது ரோட்டில் அடிபட்டு செத்துச்சுன்னா போயிடும், அது அவ்வளோதான். ஆனால் நம்ம மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா மனத்துயரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளை அவனால் ஃபேஸ் பண்ண முடியலை. அப்போ மனத்துயரத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவன் சிலருக்கு வந்து அந்த இது முட்டிக்கிட்டு வரும். நார்மலாக மனத்துயரத்துக்கு தீர்வு வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக இது சாப்பிட்டா சரியாயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. இதில் யாரோ ஒருத்தருக்கு பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ புண்ணியத்தினுடைய பலனால் அந்த மனத்துயரத்தை தாங்க முடியாமல் ஏன் இந்த மனத்துயரத்துக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மனுஷங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனத்துயரத்துக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காதா, இன்னும் இது உலகம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள வந்து அந்த புத்தி, விலங்குக்கும் மனிதனுக்கும் அந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த புத்தி வந்து இதுவரைக்கும் அந்த உலக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவைக்கு நம்மளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த புத்தி இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருது. இதுலேருந்து நிரந்தரமாக விடுதலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காதா அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கிறான். என்னடா உலகம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது தான் அப்புறம் இறைவன் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இறைவன் ஒன்று இருக்குதா, இறைவன் தான் படைச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் வந்து நல்ல மாதிரி படைக்க வேண்டியதானே, இறைவன் தான் நல்ல பேரறிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் இப்படி நம்மளை குறையோட படைச்சாரு, ஏன் குறைகள் இருக்குது இந்த உலகத்துல, ஏன் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது, இன்பமாகவே படைச்சிருக்கலாமே, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு தேடுதல் வரும்பொழுது தான் அப்புறம் இறைவன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கும் பொழுது, பலவிதமான தேடுதல் அவன் வரும் பொழுது தான்
அப்புறம் திருப்பியும் அவன் செஞ்ச புண்ணிய பலத்தினால அத்வைத வேதாந்த குருநாதர் கிடைக்கிறாங்க. கிடைச்ச பிறகுதான் அவனுக்கு இந்த உலகம்னா என்ன, நீ நீ பிறந்த நீ என்ன, நீ இந்த உலகத்துல எப்படி நான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது, இறைவன் தான் படைச்சாரு, இறைவன் எப்படி இருக்கிறாரு, நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அத்வைத வேதாந்த குருநாதர் சாஸ்திரத்தின் மூலமா நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சொல்ல 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 அப்போதான் நம்மளுக்கு நம்ம யாரு, நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த பொய்யான உலகத்தை நம்ம உண்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தது தான் நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் காரணம். அஞ்ஞானம்தான் நம்ம துயரத்துக்கு காரணம். நம்ம இது வரைக்கும் வெளியில் இந்த உலகத்தில் தான் அந்த அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் என்னை திட்டான், எனக்கு இந்த பிஸ்னஸில் எனக்கு இப்படி இப்போ இதாகி போச்சுன்னு சொல்லி வெளியில் உள்ள பிரச்சனைக்கும் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். நமக்குள்ளே பயம் இருக்குதே, கோபம் இருக்குதே, எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருக்குதே இப்படி இருக்குதேன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே கூடயும் நம்ம முரண்பட்டு நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது நம்ம அத்வைத வேதாந்த குருநாதர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு அவங்க சொல்ல 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 சொல்லத்தான் நம்ம இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தை படைச்ச ஈஸ்வரனுடைய நிலை என்ன, நீ யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சிரத்தையோடு கேட்கும் பொழுது அந்த குறைவான அதாவது குறையுடைய மனசு வந்து குறையோடையே இருக்குது. நிறைவே என்னத்தை கொடுத்தாலும் நிறைவடைகிறது இல்லை. இன்னைக்கு நிறைவடைகிறது மாதிரி இருக்கும், நாளைக்கு திருப்பி கேட்கும், திருப்பி வேற ஒன்று புதுசாக கேட்கும். இந்த 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 வர இந்த இந்த டைமில் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் படம் வந்துச்சுன்னா அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதை நோக்கி போகும். அடுத்து ஏதாவது அடுத்து எனக்கு இன்பம் வேணும் இன்பம் வேணும் இன்பம் வேணும்னு சொல்லி விதவிதமாக எத்தனையை கொடுத்தாலும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அது கூடிக்கிட்டே தான் போகுது. நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நிறைவில்லை. சரி, அப்படியே நம்மளுக்கு வேலை செட்டில் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தேவையான பொருளாதாரம் வந்துருச்சு, நம்மளுக்கு தேவையான வீடு வசதி வந்துருச்சு, எல்லா பணமுமே இருக்குனாலும் மனசில் அவங்களுக்கும் நிறைவில்லை. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கூட நிறைவில்லையே, நிம்மதி இல்லையே, எங்கே நிம்மதின்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரங்களும் கூட நிம்மதியை தேடி அலையிறாங்க. இப்போ நிம்மதி எங்கே இருக்குன்னு நம்ம தேடி அலையும் பொழுது அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்ம அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தில் குருநாதர்கிட்ட கொடுக்கக்கூடிய உபதேசத்தில் தான் இருக்குது. அந்த உபதேசத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு இந்த உலகத்தை பற்றிய உண்மை, நம்மளை பற்றிய உண்மை, ஈஸ்வரனை பற்றிய உண்மை கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ யார், நீ இந்த உடம்பு கிடையாது, இந்த மனசு கிடையாது, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் நீ எப்போவுமே ஆனந்தமானவன், நீ பூரணமானவன், நீ எல்லையற்றவன், நீ குறைபடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ இந்த உடம்பா உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தது தான் இவ்வளோ துயரத்துக்கும் காரணம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை படைச்ச ஈஸ்வரனும் அப்படியே தான் இருக்கிறாரு, அவரும் எல்லையற்று இருக்கிறாரு, எப்போவுமே நிலையாக நித்தியமாக இருக்கிறாரு, அவரும் அறிவு சுரூபமாக இருக்கிறாரு, நீயும் அப்படித்தான் இருக்கிற, நீயும் அந்த இறைவனும் அடிப்படையில் ஒன்று தான், அதான் பிரம்மம், இது மட்டும்தான் சத்தியம், இந்த உலகமே மித்தியா, இதெல்லாம் இருக்குது, அனுபவத்தில் கண்ணுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளை நீ எடுத்து பார்த்தாலும் உன் அறிவினால் பார்த்தனா இது எல்லாமே பொய்யப்பா. எப்படி தங்கத்தையும் ஆபரணத்தையும் பார்த்தா இந்த ஆபரணங்கள் எல்லாம் பேரு தான் இருக்குது. இப்போ நமக்கு நெக்லஸ்ஸு, வளையல், மோதிரம் அப்படின்னு பேரு ரூபந்தான் இருக்குது, ஆனால் அடிப்படையில் தங்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீ வந்து இந்த உலகம் பூரா வந்து விதவிதமாக நாம ரூபங்கள் எல்லாமே இருக்குது, பேரும் இதாக தான் இருக்குது, அடிப்படையில் அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அது எப்போவுமே இருக்குது, அது எல்லையற்று ஆனந்தமாக பூரணமாக இருக்குது, நீயும் அந்த பூரணமான ஆனந்தமான பிரம்மஸ்வரூபந்தான். அதனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு நீ ஆனந்த ஸ்வரூபம்னு அந்த புரிதலை நம்ம குருநாதர் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதை வந்து அந்த தகுதிகளோட, சிரத்தையோட, பணிவோட, சரணாகதியோட கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த இடத்துல நம்மளுடைய அஞ்ஞானம் நீங்கி நம்மளுக்கு அது ஞானமாக உள்ள நம்மளுக்கு உள்ளே போய் வேலை செய்யுது. நம்ம உணர்வில் போய் வேலை செய்யும் பொழுது திருப்பி வாழும் பொழுது அந்த உணர்வுலேயே வாழும் பொழுது நாம் அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அது வந்து நிஜமாகுது. அவங்க சொன்னது வந்து இப்போ நம்ம அல்வான்னு சொல்லிட்டாங்க, அல்வா சாப்பிட்டா தானே நம்மளுக்கு தெரியும். நீ பூரணம்னு சொன்ன உடனே அப்படியா நான் பூரணமான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே நம்ம பூரணம் இல்லைன்னா அப்போ சாமி அவங்க சொன்னது தப்பா, நம்ம வாழ்க்கையை சொல்லும்போது அவங்க சொன்ன இந்த சத்தியங்களை நம்ம வந்து திருப்பி 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 நமக்குள்ளே வளம் பொழுது நமக்கே தெரியும், ஓ ஆமாம்ல அவங்க சொன்ன உண்மை வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதே, சூப்பராக இருக்குதே, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த துயரம்லாம் காணாமல் போச்சே, அருமையாக இருக்குதே அப்படின்னு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா
அந்த ஆனந்தம், அமைதி, அன்பு கூடிக்கிட்டே இருக்குது. எல்லார் மேலேயும் அந்த மனசுக்குள்ள வெறுப்பு இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு எல்லார் மேலேயும் கோபம் எல்லாம் வரும். மனசுக்குள்ள அந்த வெறுப்பு எல்லாம் எதுவுமே இல்லை. மனசு நிறைவா இருக்கும்போது மனசு வந்து எல்லார் மேலேயும் அன்பா இருக்குது. அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ தான் எல்லாமாவும் தோன்றி இருக்கு அப்படிங்கும் பொழுது யாரு மேலேயும் கோபம் வெறுப்பு எதுவுமே இல்லை. எல்லாரு மேலேயும் அந்த அன்பு தான் வருது. அப்போம்போது நம்மளுக்கு சரி ஓகே, நம்ம நிம்மதியா இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம். இந்த மக்கள் நமக்குன்னு அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நிம்மதியா நிறைவா இருக்கலாம். எல்லாரும் அன்பர்கள் எதுக்கு நம்ம இது வேதாந்தத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, நிறைவு கிடையாது. இந்த உலகத்துல என்ன கிடைச்சாலும் மனசை நிறைக்க முடியாது. இந்த அத்வைத வேதாந்தத்துல குருநாதருடைய உபதேசத்தினால மட்டும்தான் நம்மளுடைய மனத்துயரம் நீங்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையா நம்ம குருநாதரை சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதை கேட்போம், இந்த வெளியில உள்ள அறிவு மாதிரி இது என்னன்னு சொல்லி இந்த வெறும் செய்தி கலெக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா அது நம்மளுக்கு வேலை செய்யாது. உண்மையான எனக்கு விடுதலை வேணும், என் மனசு நிறையணும், என்னத்தை கொடுத்தாலும் நிறைய மாட்டேங்குது, என் மனசு நிறைவான மனம் வேண்டும், நிம்மதியான மனம் வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம வந்தோம்னா அதற்கான சொல்யூஷன் வந்து இங்க நமக்கு ஆத்ம வித்யாலயத்தில் இருக்குது. அன்பர்கள் எல்லாரும், என்னுடைய விருப்பமும் அதுதான், எல்லாரும் அதை வந்து நம்ம சாமியுடைய உபதேசத்தை, சாஸ்திரத்துடைய உபதேசத்தை உள்வாங்கி அதில் வாழ்ந்து எல்லாரும் பூரணமா மன நிறைவடையணும்னு கேட்டுக்கொண்டு சாமிஜியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலக வாழ்க்கையில நிரந்தரமான சுகம் இல்லையே அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். நாம் தேடுற நிரந்தரமான சுகம் உண்டாக்கப்படுவதில்லை. அது ஏற்கனவே இருக்கிறதா தான் இருக்கும். அக்கிருத கிருதேன அப்படின்னு சொல்றான். அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஆனந்தம் உண்டாக்கப்படுவதில்லை, அது எப்பொழுதும் இருக்குது. உண்டானது எப்பவும் மறைஞ்சிடும். கர்மச்சித்தான் ஒரு செயலால், ஒரு தொழிலால், முயற்சியால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் முயற்சியின் அளவு தான் இருக்கும், உழைப்பின் அளவு தான் இருக்கும். அந்த உழைப்பும் உங்களுடைய திறமை அடிப்படையில் இருக்குது. அப்படியே உழைத்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய புலன்கள் உங்ககிட்ட இருக்கணும். எவ்வளோ பேர் நிறைய தொழில் செய்கிறாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அது அனுபவிக்கிற புலன் இருக்குதா? அவங்களுக்கு ஏதோ ஒரு புலன் குறைவாக தான் இருக்கும். பெரிய கோடீஸ்வராக இருப்பார், ஜீரணம் இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். ஆனந்தம் கர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் முழுசாகவே இருக்கிறது இல்லை. அப்படியே அவனுக்கு புலன்களால் நல்லா இருந்தால் கூட மனம் நல்லா இருக்குமா? குற்ற உணர்வும் பயமும் ஏமாற்றல், எனக்கு பழிவாங்கப்படும், நான் எனக்கு பழிவாங்கப்படுவேன் என்ற பயம் இருக்கிற வரைக்கும் அவன் சேர்த்த பொருள் ஆனந்தம் தரதில்லை. இப்போ கர்மச்சித்தான் அப்படின்னு இந்த கர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் நிலையற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சுவாமி பேசினார். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனா, அந்த பிராமணன் அவன் சொல்கிறான், அக்கிருத கிருதேன, உண்டாக்கப்படாததை உண்டாக்க முயற்சி பண்ணக்கூடாது. உண்டாக்கப்படாத ஒன்று இருக்குது, ஆகாயம் உண்டாக்கப்படாது. யாரோ உண்டாக்குவாங்களா? அது எதை முயற்சி செய்வாங்களா? அப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய ஆனந்தம் உண்டாக்கப்படாததாக இருந்தால் தான் அது அழியாது. உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஒரு காலம் அழிஞ்சிடும். அப்போ நான் தேடுற ஆனந்தம் உண்டாக்கப்படாததாக இருக்கும். அது எங்கே இருக்குது? தத் விஜிஸ்நாசஸ்வ, அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவன் குருவை நோக்கி செல்கிறான் அப்படின்னு அந்த உபனிஷத் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் ஒரு சேலஞ்சிங் டாபிக் எடுத்துக்கணும். அதை சிந்தித்து ஒரு வாரம் முழுக்க நீங்கள் சிந்திக்கணும். அதுக்குண்டான திருஷ்டாந்தங்களை நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயமே அக்கிருத கிருதேன, செய்யப்படாததை செய்ய முயலாதே. செய்யப்படாதது எதுன்னா, இந்த சூரியன் சந்திரன்லாம் ஏற்கனவே இருக்குது, அதை நீ ஏன் உற்பத்தி பண்ணுற அது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனந்தம் தான் செய்யப்படாததுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்.
அதனால அவர் நிர்வேதமாயார், அவனுக்கு வைராகியம் பிறக்குது அப்படின்னு சொல்லிடுது. இது சொல்ல பார்த்தா எப்படி அந்த நிர்வேதம் சொல்லக்கூடிய வைராகியம் உண்டாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை பற்றி நீங்கள் பேசலாம். ஏன் நிர்வேதங்கிறாரு? வைராக்கியம் தான் இதர் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இந்த முண்டகம் வந்து நிர்வேதம் ஆயாது அப்படின்னு அடைந்தான். ஆயாத்துன்னா அதை அடைய பெற்றான். அதான் இப்போ நம்ம மந்திரங்களை நம்ம ஆழ போக மாட்டேங்கிறோம். ஏன்னா பொழிப்புறையில் அதுதான் போட்டிருப்பான். வைராக்கியம் நானே இப்படி தான் எழுதியிருப்பேன். வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் அது மேலே ஒரு நிர்வேதம், அது எனக்கு புரோஜனம்னு பண்ணிட்டான். இந்த அபராவித்யாவை எனக்கு புரோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சான். பராவித்யா எங்கேன்னு கேட்குறான். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த முண்டகமே பராவித்தியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனால் அவன் அந்த அந்த முண்டக உபநிஷத்தை வேதத்தை பழிக்கிறதா தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நிர்வேதம்னு பேர் வச்சிருக்குது. வைராக்கியம்னு சொல்கிறது பதிலாக தன்னையே சொல்லுது. என்ன எல்லாத்துக்கும் பணத்துக்கும் இன்பத்துக்கும் வந்து தேடிட்டு இருக்கிறீங்களே முட்டாள்களா, உனக்கு என் மேலே வெறுப்பே வராதா? என் மேலே பற்று விட மாட்டியா? என் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது வேதாந்தா, அங்கே போக மாட்டியா அப்படின்னு. அப்போது இந்த வேதம் தருகின்ற கர்மகாண்டம் தருகின்ற நிலையற்ற சுகத்தையும் பாதுகாப்பையும் துறந்து இவர் கேட்டார், இந்த பூமியில் எங்கே தேடினாலுமே இன்பத் துன்பங்கள் கலந்து தானே இருக்குது. அந்த கடவுள் படைக்கும் போதே ஒரு சுகமாக படைச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. அவர் படைச்சிருக்கிறார் சொர்க்கலோகத்தை. எப்பவுமே சுகம்தான். அவர் குறை சொல்ல முடியாது. சொர்க்கலோகத்தை கொடுத்துருக்காரு, துன்பமே இல்லாத இடமும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அங்கே போகிற தகுதி வேணுமே, அதுக்கு பூமியில் தான் தகுதி வேணும். அதனால் இந்த இடத்துல அவருக்கு அது கொடுக்குறாரு. அவர் படைப்பு எதுலையுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. இப்படி இந்த வேதத்தின் மீது, வேதத்தில் கர்மகாண்டத்தின் மீது சாதன சாத்திய ரூபமான இந்த சம்சாரத்தில் கிடைக்கின்ற ஒரு சொல்ப ஆனந்தத்தை தருகின்ற இந்த வேதத்தின் மீது ஒரு பிடிமானத்தை விட்டாங்கிறத நிர்வேதம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அப்படி தான் அது விளக்கணும். அதை வரப்பெற்றவன் அக்கிருதக்கிருதேன செய்யப்படாததை செய்து பெறுவதுங்கிறது முட்டாள்தனம். அப்போது செய்யப்படாத ஆனந்தம் எது, உண்டாக்கப்படாத ஆனந்தம் எது, அப்படி ஒன்று இருக்குமா? இல்லைன்னா கடவுள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு ஆனந்தத்தை. அப்புறம் அவர் எங்கே சிருஷ்டி பண்ண போகிறார்? இப்போ ஞானிகள் ஆனந்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒன்றும் ஞானிகள் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலையே. குருமேவ அபிகச்சேத், இதை குரு கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் உண்டாக்கப்படாத ஆனந்தத்தில் இருக்கிறாரு. எப்படி அவர் உண்டாக்கப்படாத ஆனந்தத்தை உண்டாக்கிக்கிட்டாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டாரா அந்த சீக்கிரட்டை அப்படின்னு அவன் போகிறான். யார் அவன்? குருமேவ, குருவை நாடித்தான் அவன் செல்ல வேண்டும், வேற எங்கேயும் போகக்கூடாது. மறுபடியும் அங்கே போனான்னா அது வேதத்தை நடி போனதாயிடும். அவன் குருமேவ அபிகச்சே அப்படின்னு வேத மந்திரங்களை மீமாம்சம் பண்ண கற்றுக்கணும். அது ஆழ உள்ள புகுந்து அதை தோண்டி எடுக்கிற சிந்தனா சக்தியை நம்ம வளர்க்கணும். இப்போ நீங்கள் பேச பேச எனக்கும் புது புது ஐடியாலாம் பிறக்குது. அப்புறம் நானும் என்ன பண்ணுவேன், இதே தான் தேடிட்டு இருக்கிறேன். அகங்காரனுடைய சேட்டைகள் என்ன, ஆத்மாவினுடைய நிலை என்ன, எதை வைத்து நான் ஆத்மாவில் இருக்கிறேன்னா அகங்காரத்தில் இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுன்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமில்ல. அப்போ நான் இப்போ இருக்கிற நிலையில் அகங்காரத்தில் தான் இருக்கிறேன், ஆத்மாவில் இல்லை. ஆத்மா இப்படி பேசும், அகங்காரம் தான் இந்த பேசக்கூடிய கர்த்தாவாக மாறும். எனக்கு தெரியுது இப்போ எங்கே நான் வந்து எந்த நிலையில் இருக்கிறேன். இப்போ எனக்குள்ள ஒரு கண்ட்ரோலோடு தான் அது போயிட்டுருக்குது. வண்டியை பிரேக்கும் ஆக்சிலரேட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தான் இந்த விவகாரம் நடக்குது. எங்கே ஆக்சிலரேட்டர் மிதிக்கணும், எங்கே பிரேக் போடணும்னு தெரிஞ்சு போடுது. அந்த நிலையை நம்ம அறியணும்னா குரு தான் அதை கற்றுக் கொடுப்பார்.